முதல் எழுத்துனா என்ன? சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு முதல் எழுத்துக்கள், இன்னொன்னு சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இப்ப முதல் எழுத்து அப்படின்னா என்னன்னா, அதுதான் ரொம்ப முதன்மையானது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது அது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கிறதுனால தான் அதை என்ன வச்சிருக்காங்க? முதல் எழுத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவே சார்பெழுத்து அப்படின்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஒன்றை சார்ந்து இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சார்பெழுத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஒரு கொடி படருது அப்படின்னா, அந்த கொடி வந்து என்ன பண்ணணும்? அதுவே தானா வளர்றத விட, அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு பற்றுக்கோலா ஏதாவது ஒண்ண வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? அது இன்னும் என்ன பண்ணும்? அத அத சார்ந்து அது மேல அப்படியே படரும். இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்மனால நடக்க முடியல. நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தால நம்மனால நடக்க முடியாத, எழுந்து நிக்கவே முடியாது இருக்கும்போது, அப்ப நமக்கு எது வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு ஸ்டிக் வந்து நமக்கு ரொம்ப ஊன்றுகோலா இருக்கும். அப்போ நம்ம எழுந்து நடக்கிறதுக்கு, எல்லாமே பண்றதுக்கு ஒரு முக்கியமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, அந்த குச்சி தான் வந்து நம்மளுக்கு ஒரு பற்றுக்கோலா இருக்குது. அது மாதிரி இந்த சார்பு எழுத்துக்களால தனியா எதுவுமே இயங்க முடியாது. அது என்ன பண்ணும்னா, அதுக்கு இயங்குறக்கு ஏதாவது ஒன்று அதுக்கு பற்றுக்கோள் தேவை. அப்ப அது என்ன பண்ணும்னா, ஒன்றை பற்றிக் கொண்டு தான் அது செயல்படும். அது எத பற்றிக்கிட்டு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் எழுத்துக்கள பற்றிக் கொண்டு தான் செயல்படும். ஓகே. முதல்ல நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது, நம்ம உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 12 எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 18ன்னு பார்த்தோம். இந்த உயிரெழுத்துக்கள் 12ம், மெய்யெழுத்துக்கள் 18ம் இந்த 2ம் சேர்ந்து மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. அதுதான் தமிழ்ல முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வினா வரலாம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 30 எழுத்துக்கள். ஓகே. இந்த 30 எழுத்துக்கள வச்சுக்கிட்டு தான் தமிழ்ல மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. நம்ம உயிர்மெய் எழுத்து பார்க்கிறோம். அ இது எல்லாமே 216 எழுத்துக்கள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த எழுத்துக்கள் எல்லாம் எதன் அடிப்படையில தான் உருவாகுது அப்படின்னா, இந்த முதல் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் செயல்படுது. ஓகே. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது, ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, 30 எழுத்துக்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. ஓகே. அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதனால என்ன பண்ண முடியாது? தனியாக செயல்பட முடியாது. எந்தாவது ஒரு எழுத்த சார்ந்து தான் இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சார்பெழுத்துக்கள் செயல்படும். இந்த சார்பெழுத்துக்கள மொத்தம் ஒரு 10 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சார்பெழுத்துக்கள்லாம் நம்மளோட பள்ளி புத்தகங்கள்ல ஒரு 10 வகை குடுத்திருந்தாலுமே கூட, நம்மளுடைய தமிழ் இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா, அ நமக்கு முதல்ல கிடைத்த ஒரு இலக்கண நூல் அப்டின்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் தான் நம்ம பார்த்தோம். அந்த தொல்காப்பியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான சார்பெழுத்துக்கள் தான் அவரு குறிப்பிடுறாரு. யாரு? தொல்காப்பியர் வந்து 3 வகையான சார்பெழுத்துக்கள் தான் குறிப்பிடுறாரு. அதுக்கு தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு இலக்கண நூல் ஒன்று தோன்றுது. அதுதான் என்னன்னா, பவணந்தி முனிவரால இயற்றப்பட்ட நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் தோற்றம் பெறுது. எது? தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா, நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலு. அந்த நூல்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நம்ம பின்பற்றலாம் அப்படின்னா, பள்ளி புத்தகத்துல வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அடிப்படையா தேர்வுக்கு வந்து பள்ளி புத்தகங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறனால, இந்த நன்னூலார் குறிப்பிட்ட இந்த 10 வகையான சார்பெழுத்துக்கள் தான் நம்ம தொடர்ந்து இப்ப பயன்படுத்திட்டு வர்றோம். ஓகே. அதுதான் நம்ம தேர்வு நோக்குலயும் நம்ம பார்க்கிறோம். ஓகே. இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் பார்த்தோம்னா 10 வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, உயிர்மெய், ஆய்தம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்னையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகே. முதல் சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தோம். முதல்ல சார்பெழுத்துக்கள் 10 வகையில என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை பார்த்தோம் இல்லையா? அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உயிர்மெய் அப்படிங்கிறதா இடம்பெறுது. அந்த உயிர்மெய் தொடர்பான செய்திகள பார்க்கலாம். நம்ம உயிர்மெய் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்களும், மெய்யெழுத்துக்களும் இணைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 216 எழுத்துக்கள் வந்து தோன்றுது. அதுல உயிர் உயிர்மெய் குறில் அப்படின்னு பார்த்தோம். உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறத பார்த்தோம். அ ஏன் இத உயிர்மெய் எழுத்துக்கள், ஏன் இத சார்பு எழுத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய் எழுத்தினுடைய ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்துதான். அது வந்து ஒரு தனியா ஒரு எழுத்து கிடையாது. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது தனியான ஒரு எழுத்து கிடையாது. என்ன பண்ணுது? உயிரெழுத்தையும், மெய்யெழுத்தையும் சார்ந்து தான் என்ன பிறக்குது அப்படின்னா, உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. உயிரெழுத்தும், மெய் எழுத்தும். நம்ம இக்கு, கூட்டல், ஆ அப்படிங்கும்போது மெய்யும், உயிரும் சேர்ந்து தான் என்ன கிடைக்குது? கா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து கிடைக்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? இது ஒரு எழுத்து சார்ந்து தான் இருக்குது. எந்த எழுத்து சார்ந்து இருக்குதுன்னா, முதல் எழுத்துக்கள சார்ந்து தான் இருக்குது. முதல் எழுத்து சார்ந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்குது. அப்போ ஏன் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள சார்பு எழுத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒன்றை சார்ந்து இருக்கு. இதனால என்ன பண்ண முடியல? தனியாக ஒரு எழுத்த உருவாக்க முடியல. ஒன்றை சார்ந்து இருக்கிறதுனால தான் உயிர்மெய் எழுத்துக்கள சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய வரி வடிவம் மெய்யெழுத்த ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒலிக்கக்கூடிய கால அளவு எடுத்துக்கிட்டோம்னா, இது எப்படி இருக்கும்னா, உயிரெழுத்த ஒத்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, இக் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? உயிர்மெய் எழுத்து என்ன கிடைக்குது அப்படின்னா, க அப்படிங்கிற அதனுடைய அ எழுத்து வடிவம் தான் கிடைக்குது. எதோட எழுத்து வடிவம் கிடைக்குது? மெய்யெழுத்தோட எழுத்து வடிவம் தான் கிடைக்குது. ஆனா, க அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய லாஸ்ட் சவுண்ட் என்ன நமக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா, லாஸ்ட்டா என்ன உச்சரிக்கிறோம்? அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதுதான் சொல்றாங்க. வரி வடிவத்துல எத ஒத்திருக்குது அப்படின்னா, மெய்யெழுத்த ஒத்திருக்குது. அதனோட ஒலிக்கக்கூடிய கால அளவுல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, அ அப்படிங்கிற சவுண்ட்ல அது வந்து என்ன நம்மளுக்கு உச்சரிப்புல கடைசியா இடம்பெறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து முதல் எழுத்த சார்ந்து வர்றதுனால, இது என்ன பண்றாங்க? ஏன் இதுக்கு நம்ம சார்பு எழுத்துன்னு சொல்றோம்னா, முதல் எழுத்துக்கள் அப்டின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கலாம். இல்ல முதல் எழுத்து என்னென்ன அப்டின்னும் உங்களுக்கு தேர்வுல வினா வரலாம். முதல் எழுத்துனா என்ன அப்டின்னா, உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, மொத்தம் 30 எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே. அப்போ முதல் எழுத்துக்கள சார்ந்து வர்றதுனால தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கு சார்பு வகைகளுக்குள்ள கொண்டுட்டு போய் அடக்குறாங்க. ஓகே. இத வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தம் 90 எழுத்துக்கள் இடம்பெறுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி 90 வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இக்கு கூட்டல் ஆ, கா, இங்கு கூட்டல் ஆ, கா, இச்சு கூட்டல் ஆ, சா. அப்ப அந்த காங்கா வரிசை இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கலாம். அடுத்து கி, 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 இக்கு கூட்டல் இ, கி, 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 சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய ஓசை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, 90 எழுத்துக்கள் இருக்கு. அதுவே உயிர்மெய் எழுத்துக்கள்ல கா, கீ, கூ, கே இந்த மாதிரி அதனுடைய ஓசைகள் வந்து நீண்டு ஒலிக்குது இல்லையா? அத அடிப்படையாக வச்சுக்கிட்டு, இதுல மொத்தம் 126 எழுத்துக்கள் வந்து உயிர் நெடில் எழுத்துக்களாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.